வணக்கம் நண்பர்களே, நான் ரமணன் விஸ்வநாதன், அஸ்ட்ராலஜர், பிவேகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம சனி பயிற்சியினுடைய பலன் எல்லா ராசிகளுக்கும் நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில் இப்போ துலா ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? துலா ராசிங்கிறது சுக்கிரனுடைய மூல திரிகோண ஸ்தானம். இது ஒரு காற்று ராசி, சரராசி. அதுக்கு மேலே இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை 3-4 பாதம், சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 3 பாதம். இந்த ராசியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னதுனாக்கா, இது எல்லா விஷயங்களையும், இந்த நபர்கள் எல்லா விஷயங்களும் ஜட்ஜ் பண்ணி தான் எடுத்துப்பாங்க. இது தராசு. இது கரெக்டா, இது தப்பா, இது பண்ணலாமா, இது பண்ணக்கூடாதா. அதே மாதிரி எல்லாரையும் யாரையுமே விட்டு கொடுக்காம ஒரு மாதிரி எல்லாரையும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாரு எப்போ தேவைப்படுவாங்க அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணி எல்லாரையும் ஒரு மாதிரி சமமாவே வச்சுக்குவாங்க. இவங்க வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அதே மாதிரி ஜட்ஜஸ், அட்வொகேட்ஸ், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ், அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆட்கள், பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் இவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனில் கிங்கு. இவங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே மக்களை ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி தன் பக்கம் வைத்துக் கொள்வது தான் இவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது சுக்கிரனுடைய வீடுங்கிறதுனால ஒரு நேச்சுரல் ஒரு அட்ராக்ஷன் இவங்க மேலே எல்லாருக்கும் இருக்கும். அதே மாதிரி இவங்க எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணி தான் எடுத்துப்பாங்க. ரொம்ப டிசிப்ளின்டான பீப்புள். எப்படி நம்ம ரிஷபராசிக்கு சொன்னோமோ அதே மாதிரி தான் துலா ராசி நபர்களும். ஸோ இவங்களுடைய அட்வான்டேஜஸ் இதெல்லாம் இருக்கு. இப்போ சனீஸ்வரர் இவங்களுக்கு 5ஆம் இடம், மூல திரிகோணஸ்தானம். இவங்களுக்கு யோகாதிபதியான சனீஸ்வரர் அந்த ஸ்தானத்தை விட்டு இவங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போறார். உத்தியோகஸ்தானத்துக்கு, அதே மாதிரி ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு. 6ஆம் இடத்துக்கு போகும்போது இவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாம் சரியாகும் 6ஆம் இடத்துல இருக்கும்போது. அதே மாதிரி கடன் பிரச்சனைகள்ல இருந்தாக்கா அந்த பிரச்சனைகள்லேருந்து இவங்க நிவர்த்தி ஆயிடுவாங்க. உத்தியோகத்தில் இருக்கும் நபர்களுக்கு இது ரொம்ப நல்ல பீரியட். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன், நல்ல ஒரு ப்ரோக்ரஸ், நல்ல ஒரு முன்னேற்ற பாதை எல்லாம் அவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லேருந்தே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள். இப்போ சனீஸ்வரர் பார்க்கறதே இவங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால மறைமுகமான எதிர்ப்புகள் எது இருந்தாலும் அதை தகர்க்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். ஸோ இவங்க லீகல் பேட்டில்ஸ் எதில் இருந்தாலும் சரி, லீகல் பேட்டிலாக இருக்கட்டும், மறைமுகமான எதிர்ப்பாக இருக்கட்டும், நேரடி எதிர்ப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவங்க ஜெயிக்கிறதுக்குரிய பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. எல்லா ராசியை விட இவங்களுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா 8 சனீஸ்வரர் பார்க்குறாரு, 6லயே சனீஸ்வரர் இருக்கார். அப்படிங்கிறதுனால இவங்க வின் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய 9ஆம் இடத்துல இருந்து இவங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்குறாரு, சனி பகவானும் பார்க்குறாரு. ஸோ மனோதைரியம் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். இவங்களுடைய இளைய சகோதரர்கள், சகோதரிகள், அவங்களுடைய ஆரோக்கியமும் அவங்களோட சப்போர்ட்டும் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் சிஸ்டம், எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், அசிஸ்டண்ட்ஸாக இருக்கலாம், ஆஃபீஸில் என்னெல்லாம் வேணுமோ இவங்களுக்கு, இந்தந்த விஷயங்களுக்கு எனக்கு உதவி வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி பழைய வீட்டை விட்டு விட்டு புது வீடு வாங்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நல்லா இருக்கு இந்த இந்த நேரத்தில். ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் நிறைய இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கா இவங்களுடைய 3ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் அதனால இவங்களுக்கு நிறைய லாபகரமான விஷயங்கள் தான் நடக்க போகுது. அதில் சந்தேகம் கிடையாது. இவங்களுக்கு ப்ராப்ளம் சனீஸ்வரர்னால கிடையாது. சனீஸ்வரர் இவங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பார்க்கும்போது இவங்களுக்குரிய எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் கம்மி பண்ணி விட்டுருவார். 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரோகங்களை எல்லாத்தையும் கம்மி பண்ணி விட்டுருவார். ஸோ இது மேஜர் பாயிண்ட். அதனால இவங்களுக்கு இன்கம் சோர்ஸ் நல்லாவே இருக்கும். பொருளாதார புழக்கமும் நல்லா இருக்கும். அதுல இருந்து இவங்க மல்டிப்ளை பண்ணுங்கிறதுக்காக வேண்டிய எஃபர்ட் எடுத்தாங்கன்னா அதுலேயும் இவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் இதுல ஒரு சின்ன ஒரு காஷன் என்னதுனாக்கா, நமக்கு சனீஸ்வரரும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம்னுட்டு வரும். அதாவது மார்ச் 28ஆம் தேதி இவர் வக்கரமா, சாரி, நேர பயிற்சியாளர்.
மார்ச் 28ஆம் தேதியிலேருந்து ஜூன் 18 வரைக்கும் நேரா போறார். அதே மாதிரி அங்க வந்து மீனத்திலேயே வந்து ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் இருக்கும்போது இது வந்து இவர் வந்து நேர் மோஷன்ல போகவும் ராகு வந்து ரிவர்ஸ்ல வரும்போது ஒரு ஒரு ஃப்ரிக்ஷனல் மூவ்மெண்ட் நடக்கும். அந்த நேரம் மட்டும் ஒரு ஒரு சின்ன ஒரு காஷியஸ் பீரியட். ஸோ அந்த நேரத்துல எந்த ஒரு மேஜர் டெசிஷனும் எடுக்காதீங்க. அந்த நேரத்துல ஏதாவது உடல் உபாதைகள் ஏதாவது வந்ததுன்னா அதை வந்து லைட்டா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு போய் கவனிச்சிருங்க. அதே மாதிரி அந்த நேரத்துல எந்த லீகல் பேட்டில்குள்ளேயும் நீங்க வந்து எகிரி குதிச்சு உள்ள போகாதீங்க. ஃபைல் பண்ணாதீங்க. இன் சிம்பிள். அதே மாதிரி லோன்லாம் அடைக்கிறது இந்த டைம் பீரியட்ல தான் அடைச்சாகணும்னு இல்லை. கொஞ்சம் அந்த ஒரு காஷியஸ் பீரியடை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து மார்ச், ஏப்ரல், மே இந்த ஒரு 3 மாதம் வந்து நமக்கு வந்து காஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு காலம். அதுக்கப்புறமா வந்து சனீஸ்வரர் வந்து வக்கரமாகி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும், நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும். இந்த வக்கரமாகி வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து எல்லா விஷயமும் வந்து தானா நடக்க ஆரம்பிக்கும். ஆனா ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடா பண்ண வேண்டிய ஒரு சூழலும் அமையலாம். ஸோ அந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடாதீங்க. என்னடா இது எல்லாத்தையும் பண்ணிட்டோம், திரும்பி அதையே நம்ம வந்து பண்ண வேண்டி இருக்குது, நம்ம இவ்வளோ எஃபர்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. நவம்பர் 28க்கு அப்புறமா எல்லாம் திரும்பி வந்து ஸ்மூத்தா போக ஆரம்பிக்கும். எல்லாம் நல்லபடியாகவே முடியும். இது வந்து வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு ஒரு காலமாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல பீரியட் இது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி ஸ்தானம் மட்டும் நீங்க வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா அங்க வந்து கேத்து பகவான் இருக்கார். எந்த கிரகமும் அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம இருக்கக்கூடிய காலம். அது வந்து பாதக ஸ்தானத்துல வேற இருக்கு. அதனால அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் வெல்பீயிங் மட்டும்தான் நீங்க வந்து கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டிய காலமாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி அவர் வந்து அந்த ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கக்கூடிய நேரம் மட்டும் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து இது வந்து வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு காலம்தான். ஆல் தி பெஸ்ட்.